அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்மா டிப்ஸ். டுடே நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூட இந்த பெல் ஐக்கானால் கொடுங்க. அப்போ தான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் புருக்கா இது 32 சைஸ் புருக்கா, இதை 34 சைஸ் புருக்காவாக மாற்றலாம் எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு ஒரு பார்ட்ரு மாதிரி ஒரு கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சைடு எல்லாத்தையுமே பிரித்து விட்டுட்டேன். புர்கா உடம்பு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த உடம்பு எல்லாத்தையுமே நான் பிரித்து விட்டுட்டேன். பிரித்து விட்டுட்டு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு, நம்ம 2 இன்ச்சு தான் நம்மளுக்கு இறக்கம் தேவை இல்லையா? ஸோ அந்த 2 இன்ச்சு அளவுக்கு 2.5 இன்ச்சு மடித்து அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தம் வேணும். ஸோ 2.5 இன்ச்சு அளவுக்கு நான் ஒரு பார்ட்ரு எடுத்துக்கிட்டேன். பார்ட்ரு இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு கிளாத்தை கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நறுக்கிக்கிறேங்க. நான் ஒரு கிளாத்து தான் நான் நறுக்கியிருக்கிறேன், பார்ட்ரு கிடையாது. ஒரு துணியில் இருந்த ஒரு கிளாத்து தான். ஸோ அதை தான் நான் இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். நல்லா புர்காவோட இதெல்லாம் அந்த ஸ்டோன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டோனை எல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. நான் இப்படி 2ஆக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு நீங்கள் ஓவர்லாக் பண்ணுற கடையில் கொடுத்து பண்ணாங்கன்னா ஓவர்லாக் பண்ணலாம். நம்மள்ட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. ஸோ அதை மடக்கி பிசுறு இல்லாமல் நான் அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி 2ஆக மடிச்சுக்கிறேங்க. நீங்கள் 4 இன்ச்சு எடுத்திங்கன்னா இப்படி 2ஆக மடிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சிட்டோம்னா பிசுறு இருக்காது, நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஓரம் இருக்கு இல்லையா? அந்த ஓரத்துலேருந்து மேலே வச்சுட்டு கிளாத்தோட நல்ல பரம் மேலே வச்சுட்டு இப்படியே நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் டைம் கிளியராக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டு விட்டுறணும். நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மேலே இப்படியே ஒரு படிமான தையல் போட்டு விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி கையிலையும் இதே அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஒரு 2 தையல் நான் போட்டுட்டேன், படிமான தையல் மேலே போட்டிருக்கேன். இப்படி தான் இருக்குது என்னோடய புர்கா. அந்த ஸ்டோனு இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக நம்ம எடுத்து விட்டுறலாம். ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்கிறங்க. கை ஸ்டோன் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு தைங்க. ஸோ அவ்வளோதான். ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கே அப்படியே புதுசாக நம்ம வாங்கின மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.